ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஹரிணி ஃபில்டர்ட் ரெசிபீஸ்லேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சூப்பர் சிம்பிள் சாக்லேட் சிப் குக்கி ரெசிபி. இதை வந்து நான் அல்டிமேட் சாக்லேட் சிப் குக்கின்னு சொல்லுவேன். ஏன்னா அதுக்குள்ளே வந்து நட்டெல்லா ஃபில்லிங் வச்சுருப்போம். ஸோ நீங்கள் அந்த பிஸ்கெட்டை ரெண்டாக பிக்கும்போது உள்ளே இருக்க அந்த மெல்டட் நட்டெல்லா அதெல்லாம் சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது சூயியாக மேலே கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க போய் பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு. நான் அதில் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். எல்லா இன்க்ரீடியன்ஸ் மெஷர்மெண்ட்டும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இது ரொம்ப மெல்ட்டியாக இருக்கக்கூடாது, அது ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் ரூம் டெம்பரேச்சர் சாஃப்ட் பட்டர். இது கூட நான் ப்ரௌன் சுகர் அண்ட் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். எல்லாம் நல்லா கம்பைன் ஆகி நல்லா க்ரீமியாக. ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. இது கூட நான் இப்போ எக் அண்ட் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. எக் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிருக்கணும். அகெயின் ஒரு நல்ல ஸ்மூத் பேஸ்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ நான் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ப்ளைன் ஃப்ளவர் ஆர் மைதா, கார்ன்ஃப்ளவர், சால்ட், அப்புறம் பேக்கிங் சோடா. நல்லா எல்லாம் கம்பைன் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து நான் உடச்சி வச்ச சாக்லேட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் டைரி மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம், எந்த சாக்லேட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் சிப் ஷேப்பில் தான் இருக்கணும்னு கிடையாது. டார்க் சாக்லேட், எனி சாக்லேட் உங்களோட விஷயக்கு ஏற்ற மாதிரி. நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறேன், ஏன்னா நடுவில் நட்டெல்லாம் ஃபில்லிங் வரப்போகுது, அப்புறம் டூ ஸ்வீட் ஆகிடும். இதுதான் பேசிக் டோ. இதை நான் ஒரு 20 minutes ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறேன் ஃபிலிம் போட்டு. இது இப்போ வந்து 20 minutesக்கு அப்புறம் எடுத்து நான் அது மாதிரி ஷேப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து நட்டெல்லாவை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மோல்டில் ஊற்றி. கையை லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்களோட டோ வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்லைட்டாக ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா. ஒரு பால் ஷேப்க்கு மாற்றினது நம்ம. இப்போ நான் ஃப்ளாட்டன் பண்ணி நட்டெல்லாம் உள்ளே வச்சுட்டு நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு இதை நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் ஒரு 1 hourக்கு. ஸோ இதுதான் ஸ்டவ் டாப் பேக்கிங். இதை நம்ம 20 minutes ப்ரீ ஹீட் பண்ணணும். ஸோ ஒரு பேனில் சால்ட் போட்டு 2 பேரியர் வச்சுருக்கேன், அது மேலே தான் பிளேட் வைக்க போகிறேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 20 minutes ப்ரீ ஹீட் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில். அப்புறம் இதுதான் வந்து அவனுக்கு ரெடி ஆகிடுச்சு. 180 degree அவனை வார்ம் பண்ணிக்கோங்க. அது வந்து ஸ்டவ் டாப்புக்கு. இந்த பால்ஸை நீங்கள் வந்து 1 month வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுறீங்களோ ஒரு 20 minutes ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெளியே வச்சுட்டு அப்புறம் நீங்கள் பேக் பண்ண வேண்டியதான். ஸோ எனி டைம் ஹாட் குக்கி ஃப்ரிட்ஜ்குள்ளே. இது வந்து பேக் பண்ண குக்கீஸ் அவன்லேருந்து வந்தது. ரொம்ப ஹாட்டாக இருக்குது. மேலே டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பட் அது அண்டர் குக் இல்லை, கரெக்டாக குக் ஆகிருக்கு. கொஞ்ச நேரத்தில் ஹார்ட் ஆகும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை நான் அப்படியே வைக்க போகிறேன் கொஞ்சம் கூல் டவுன் ஆகிறதுக்காக. ஸோ இதுதான் நம்ம ஸ்டவ்வில் பேக் பண்ணது. இது வந்து அவனில் பேக் பண்ணது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் ட்ரூத் எப்படி உள்ளே இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். Look how gorgeous it is. இது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் நம்மளோட சிம்பிள் சாக்லேட் சிப் குக்கி ரெசிபி. எவ்வளோ ஈஸின்னு நீங்களே பார்த்துக்கிட்டீங்க. ஸோ இது நீங்கள் வந்து ஒரு பெரிய பேட்சாக பண்ணி கூட இந்த இன்க்ரீடியண்ட்டை வந்து நீங்கள் டபுள் ஆர் ட்ரிபிள் கூட பண்ணிக்கலாம். பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் எப்போயுமே ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் பால்ஸ் பண்ணி. ஸோ உங்களுக்கு எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ எடுத்து நீங்கள் ஜஸ்ட் பேக் பண்ண வேண்டியது மட்டும்தான் இதில் வேலை, வேறு எதுவுமே கிடையாது. இது வந்து 1 month வரைக்கும் நீங்கள் ஸ்டாக் பண்ணிக்கலாம்.
ஸோ அவ்வளோதான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், பாய்.